முன்னாடி ஒன்று இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பஞ்சு. அம்மாவே இல்லையா? இப்ப ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேனோட ரா மெட்டீரியல் என்னது? என்னது? தெரியாதா? இரும்பு தானே? அம்மாவே இல்லையா? இந்த மாதிரி பியூரிஃபைடோட ரா மெட்டீரியல் என்னது? கான்டக்டிஃபை. நீ இதை மட்டும் பார்க்கறாங்க, நீ ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. இதை ஒருத்தர் யாரு கண்டினியூ பண்ணாம விட்டுறாங்களோ அவங்க நியூஸ் தான் பெருக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பார்க்கலாமா? கான்டெக்ட் அண்ட் இன்வைட் ரொம்ப அழகான டாபிக், அற்புதமான டாபிக்கும். நீ இதுக்கப்புறம் வர ட்ரைனிங் கவனிக்கவே இல்லையா? ஆனா இந்த ட்ரைனிங் இது மட்டும் கவனிக்கணும், உன் லைஃபே வேற மாதிரி. திருக்குறள் தெரியுமா? அகர முதல் எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் இன்னொரு டைம் சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா? இப்ப இந்த அகரத்துல எப்படி எழுத்துக்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அகரத்தை முன்னுதாரணமா வச்சு உருவாக்கி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த இறைவனை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. அம்மாவே இல்லையா? அதேதான் மனிதர்கள் எல்லாருமே உயிரோட அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான மூல காரணம் கான்டெக்ட் அண்ட் இன்வைட் தான். சரி, எங்கெல்லாம் சார் கான்டெக்ட் இன்வைட் பண்றாங்க? ஏன்னா சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் கான்டெக்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு என்ன தோணும், கான்டெக்ட்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் தெரியுமா? ஏன்னா இந்த போன் நம்பர் கரெக்ட்? அது கிடையாது கான்டெக்ட். நீ ஒருத்தர் கிட்ட பேசுற இல்லையா, அதான் கான்டெக்ட். பேக் பெஞ்சர் ஆர் எக்ஸைட்டட்? செம்ம பேக் பெஞ்சர், செம்ம சவுண்ட் இல்ல? சரி, முன்னாடி இருக்கிறவங்க கேட்டு பார்க்கலாமா? ஃப்ரண்ட் லைன் ஆர் எக்ஸைட்டட்? பேக் பெஞ்சர் ஆர் எக்ஸைட்டட்? எக்ஸைட் பண்ண இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எது போல நான் சொல்லி கொடுக்கலாம், உன் லைஃப் பக்கம் உட்காந்துட்டு இருக்க. அதை திங்க் பண்ணு ஃபர்ஸ்ட். ஓகேவா? எல்லா மூலக்கூறுமே ஒரு ஆதாரமா வச்சு கான்டெக்ட் அண்ட் இன்வைட் ரன் பண்ற மாதிரி இங்க பாருங்க. நீங்க எல்லாருமே இங்க உங்க அப்பா வந்து உங்க அப்பாவை கான்டெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க இருந்திருக்க மாட்டேன். கரெக்ட்? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். உன்னை நீ திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பினாலும் சரி, வீட்டுல இருந்து கிளம்பினாலும் சரி, உன்னை யாரோ ஒருத்தர் கான்டெக்ட் பண்ணாங்க. கான்டெக்ட் அண்ட் இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பஸ் ஏறி வந்தீங்களா? உன்னை யாருமே சொல்லவே இல்லையா? தருப்புரி நான் யாரும் கூப்பிடவே இல்லையா? அதுதான் கான்டெக்ட். ஓகேவா? இன்வைட் பண்ணாங்களா? ஏறி வந்தியா? ரொம்ப சிம்பிளா பாருங்க. கான்டெக்ட்ன்றது தனி, உன்னை வர வச்சு அது இன்வைட். இந்த கான்டெக்ட் அண்ட் இன்வைட்ல எனக்கு ரொம்ப அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் 4 ட்ரைனிங் 4வது ட்ரைனிங் செய்யணும்னு சொன்னேன். அந்த 3 ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க எங்க அம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வா, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் கூப்பிட்டு வா, நம்ம ஓபிடி பண்ணலாம், செமினார் பண்ணலாம், பிளான் கூப்பிட்டு வா அப்படின்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி தான் நானும் எல்லாம் சொல்லிடுவேன். அடுத்த நாள் காலையில் கால் பண்ணா நீங்கள் அழைக்கும் நபர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வரும். ஆச்சரியமா இருக்கும். என்னடா என்னடா என்னடான்னு பார்த்தா நான் முன்னாடியே ஒரு வார்த்தை போட்டுருக்கேன். என்ன தெரியுமா? பாருங்க, நியூஸ் ஆஃப்ல என் ஃப்ரெண்டை நான் இன்வைட் பண்ணேன்னு வச்சுக்கோ. என் ஃப்ரெண்டுக்கு என்னமே தெரியாது, நியூஸ் ஆஃப் பற்றி தெரியாது. அவங்ககிட்ட பேசி 6 மாசம் ஆகும். நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு டைம் கால் பண்ணதும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ற அப்படின்னு, சும்மா தான்டா, சரி நாளைக்கு வந்துடுறான்ட்டேன். எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லிட்டேன்? நாளைக்கு வந்துருட்டேன். எதுக்குடா வரணும், எங்கடா வர்றது ஃபர்ஸ்ட்னா? நான் ஒரே வாரம் சொல்றேன் பாரு, 11,000 ஒரு இன்ஸ்டியூட் கட்டணும், 11,000 ஒரு இன்ஸ்டியூட் கட்டணும். நீ ஜெயிச்சிடலாம், நீ பைக் எடுத்துடலாம். நீ 2 பேரை சேர்த்து விட்டா 2,500 வந்துடும், 3 பேரை சேர்த்து விட்டா பணம் வரும். நீ கோவா போலாம், டெல்லி போலாம். இது எல்லாமே என் ஃப்ரெண்டுகள் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்த நாள் கால் பண்ண என்னன்னு வருது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது எத்தனை ட்ரைனிங் வரைக்கும்? 3 ட்ரைனிங் வரைக்கும். எனக்கு எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. அப்படியே கூப்பிட மாட்டாங்களே தான் நான் கூப்பிட்டேன். என்ன சொல்லி கூப்பிடணும்னா எனக்கு தெரியாது. அடுத்தடுத்து அந்த ஸ்லைடெல்லாம் வரும், சரியா? ஆனா அந்த 4 ட்ரைனிங் 4வது ட்ரைனிங் கவனிச்சு எனக்கு தெரிஞ்சு அப்ப சபரி சார் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாருன்னா அவரு வந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரு சபரி சார் தெரியுமா? சபரி சார ஒரு பையனை கான்டாக்ட் பண்ணிக்கிறாரு. அந்த பையன் என்ன மாதிரி ஒரு குட்டி கிராமம் சொல்லுகிறாரு. அவ்வளோ அற்புதமான பையன். கொஞ்சம் பேசலாம் அவனை பத்தி, கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கு இது. அவ்வளோ அற்புதமான பையன், நல்ல தெளிவான பையன். 12th படிக்கும் போதெல்லாம் மேற்கு வேலைக்கு போயிருவானா? என்ன வேலைக்கு? மேற்கு வேலைக்கு போயிடும். மேற்கு வேலைக்கு போன கோச்சிங் போட்டுவானா?
மட்டக்கோடு போட்டு போட்டு தூக்க முடியுமா? முடியாது. இந்த மெசேஜ் நீ நல்லா லிசன் பண்ணா நீ ஜெயிச்சிருப்பா. அதுக்கு நான் ஒரு கோடி ரூபாய் பேசி கொடுத்துறேன். லிசன் பண்ணியா? சபரி சார் சொல்றாரு 12th படிக்கும்போது செம்ம நாலேஜ் தான், அவன் நல்லா படிக்கக்கூடிய பையனுமா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஆனா என்ன வேலைக்கு போறான்? லீவ்ல மேற்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இல்லைன்னா நாங்க இருக்கிற வேலை ஏதாவது கெட்ட வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற டைம்ல 12th லாஸ்ட் எக்ஸாம் அப்போ வந்து இங்க நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா 12th, அதே மாதிரி அந்த பையன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கான். ஃபார்ம் ஃபில் பண்ணி தர கிடையாது, அவன் கூட ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்ல 12 கேர்ள்ஸ். இவங்க 2 பேரும் ஜோடி லீக்கு, ஒருத்தர் கமிட்டடு. முன்னாடி 12 பொண்ணுக்கு போறாங்களாம், பின்னாடி 12 பசங்க போறாங்க. இவங்க யாரா அப்படின்னா இவங்களுக்குள்ள யார்? இவங்க எல்லாருமே கமிட்டட். இப்ப சபரி சார் நின்று இருக்கிறாரு, எதுக்கு? ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நின்றத எதுக்கு ஒரு பொண்ணு போனா அது பார்க்கவே இருக்குமா? நம்ம எப்ப அதெல்லாம் ரெண்டு பேரும் பார்க்க இருக்கீங்க, சரி எப்படி இருந்தாலும் பார்க்குவோங்க. சும்மா நார்மலா பார்த்துருக்காரு. பின்னாடி வராங்க பச்சை 12 பசங்க, இவனுக்கு பார்த்தாங்க. என்னாச்சு, ஏன் ஆள நீ பார்க்கறியா அப்படின்ட்டு. சரி பைக் எடுத்து கிடைக்கிறாரு. மறுபடியும் ஒரு பஸ் ஸ்டாண்டு போயிருக்கிறாரு. அங்கேயும் அதே பொண்ணுங்க அப்படியே பின்னாடி வந்துருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க பார்த்தாங்க என்னன்னு தெரியாது, இவன் பார்த்துருக்கிறாரு. கான்டாக்ட் பண்ணா கூட ஒரு டியூஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு. அப்ப மாட்டினார் அந்த பசங்க கிட்ட, 12 பசங்க கிட்டையும் மாட்டினு பசங்க நீ யார், நீ எனக்கு எங்கால பாக்குற? பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற நான் வந்து அட்ரே பேசலாடே அப்படி 12th இல்லையா லாஸ்ட் எக்ஸாம்ல அட்ரே பேசலாடே இனிமே நம்பூர் வந்து நம்பாளுல பாக்குறது கமெண்ட் அடிச்சு சபரி சார் செம்ம ரிலேஷன்ஷிப் ஆயிட்டுறாரு. அங்கே ஐயோ தம்பி அது ஆளா எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு ஜாலியா பேசி நிற்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிறாரு. அந்த இடத்துல 1/2 மணி நேரம் பேசி ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிக்கிறாரு. ஆனால் ஜாலியா ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறாரு. நல்லா ஜாலியா பேசியிருந்தாலும் அந்த பையன் இன்னும் ஜாலி ஆயிட்டான். அந்த 12 பசங்கள ஒரு பையன் ரொம்ப ஜாலி ஆகிட்டு ஒரு நாள் டியூஷன் வாங்கி கொடுத்தானே கான்டாக்ட் எடுத்தாரு. கால் பண்ணிக்கிறாரு. கால் பண்ணும்போது சரி நான் வரேன், எல்லாமே பண்றேன், நானும் டியூஷன் பேர் தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும், நானும் வந்து பண்றேன் அப்படின்ட்டு. இப்படிதான் கூடிய படிக்கிறது இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷன் அந்த பையனுக்கு அப்போ என்ன வேணுமோ அதை பற்றி பேசிக்கிறாரு. அவனுக்கு அப்போ என்ன வேணும், அடுத்து காலேஜ் நேரத்துக்கு என்ன பிளானிங் தெரியல, வேலைக்கு போயிருக்கிறான், பணம் எப்படி சம்பாதிக்கிறது தெரியல அவனுக்கு. இப்ப இதெல்லாம் வச்சு சபரி சார் பேசிக்கிறாரு. அது பையன் சரி வரேன் அப்படிங்கிறான் ப்ரோக்ராம்க்கு. வரேன்னு சொன்னதும் அந்த பையன் ஆல்ரெடி நியூஸ் ஆஃப் வாய்ப்பு கேள்விப்பட்ட மாதிரி நியூஸ் ஆஃப் பேனர் சபரி சார் செமினார்ல ஸ்டேட்டஸ் வச்சுன்னு பார்த்துருக்கிறாரு. அந்த பையன் ஸ்டேட்டர் எப்பவுமே அவங்க நம்பருக்கு கால் பண்ணுவாங்களா, நாம அவங்களுக்கு கால் பண்ணுவோமா? முதல் முறையா அவன் 10 டைம் கால் பண்ணுகிறான் அந்த பையன் சபரி சாருக்கு. எல்லாவா இருக்கும் ஒரு ஸ்டேட்டர் 10 டைம் கால் பண்ணா எப்படி இருக்கும்? செம்ம சந்தோஷமா இல்லையா? அப்படியே ஒரு குஜாலா இவ்வளவு டைம் கால் பண்ணிக்கிறான் வந்துருவான்ட்டு. அந்த பையன் போன் பண்ணி இது ஏமாத்துறது அப்படி சார். அப்போ 1 லட்சம் சம்பாதிக்கணும் வாரத்துக்கு. ஆனா என்ன சொல்றான் பையன், இது ஏமாத்துறது ஃப்ராடு பித்தல் அப்படி எங்கேயும் ஏமாத்திருச்சு இதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாரு. ஏன் எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கே என்ன பிடிக்கும் அது எனக்கு தெரியும். நான் சொன்னா இல்ல அம்மா சொன்னான் அப்படி கிடையாது, உனக்கு என்ன பிடிக்கும் அது எனக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் நீ எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிக்கிற. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நீ மேற்காலிக்கு போயிட்டு இருந்தா குறைக்க முடியுமான்றான். முடியுமா? முடியாது. 400 ரூபாய் மேற்கு வேலைக்கு போனான். அப்பதான் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே சரி நியூஸ் அப்படியே கிடையாது, வந்து பாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து அந்த பையன் ஃபுல் பேமெண்ட் 11,000 கட்டி அவன் மூலியமா சபரி சாருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணதுனாலையும் வாட் டு யூ வாட் நவ் அவனுக்கு அப்ப என்ன வேணும்னு தெரிஞ்சு பேசுறதுனால அவன் அட்மிஷன் ஆயிட்டு அவன் மூலியமா இன்னைக்கு 500 அட்மிஷன் எடுத்து பிரீமியர் கம்ப்ளீட் பண்ண வச்சு உன் முன்னாடி பேச வச்சிருக்கிறாரு. அப்ப யாரு? பிரவீன்குமார். யாரு? கான்டாக்ட்ன்றது அவ்வளவு முக்கியங்க. சரியா? எல்லாமே ஸ்டைல் தான். அது அப்படியே உங்களுக்கு கோரிக்கை சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாம யாரு வருவாங்க? நான் வந்துடுன்ற யார் வருவேன்? யாராவது வருவியா? கெட்ட இனியார இதுக்கு வச்சிருவேன் வைக்க மாட்டியா?
நீ மட்டும் ஃப்ரெண்டை பார்த்தா நாளைக்கு வந்துருவானா? வருவானாப்பா? வாய்ப்பே கிடையாது. அவனை எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அப்பைக்கு அவனுக்கு என்ன வேணும் அதை சொல்லி பேசுங்க. ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்டா இன்னும் சிம்பிளா எடு. பஸ் ஸ்டாண்ட் பாரியா பாக்குறியா, ஒருத்தன் தலை டிஷர்ட் போட்டுக்கிறானா பாரு. தலை நீங்க தலை ரசிக்கிறா? நானும் தலை ரசிக்கிறதா பேசு. என்ன அடிப்படுவாங்க? நானும் தலை ரசிக்கிறதான். யார் எங்க வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? இங்க நல்லபடி பஸ் வருமா? நானே போச்சப்படி நல்லபடிக்கு போச்சப்படி சம்மந்தமே இல்லை. சும்மா கேட்க நல்லபடி பஸ் வருமா? வரும். காலேஜ் படிக்கிறீங்களா? நீயே பேச. ஆமா நீங்க? நான் ஒரு இன்ஸ்டியூட் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன் எப்படி? அது நான் உணவு சொல்றேன். அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா அளவு சொன்னா புரியாது ப்ரோ, நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். உன் நம்பர் நான் சொல்றேன்னா கான்டாக்ட் வந்துட்டு போறான். சரிதா தளபதி டிஷர்ட் போட்டுருந்தா தளபதி அதுக்கு நான் அவளுக்கு கேவலமெல்லாம் போகக்கூடாது. சரியா? தளபதி நீங்க தளபதி ரசிக்கிறா அப்படின்ட்டு நானும் தளபதி ரசிக்கிறதா அப்படியே கண்டினியூ பண்ணு. அதுக்கு போயிட்டு ஒரு தட்டு பொண்ணுங்க எங்க தலைய காலம் தளபதி காலம்னால சுத்தி நின்னா இருக்கா அவன் ஓடிடுவான். அங்கே ரொம்ப சிம்பிளா யோசிச்சு எதுவுமே கஷ்டம் கிடையாது. அதுதான் சொல்லிக்கிறாங்க பாருங்க. நகர்ந்தால் தான் சொல்லு பார்க்கலாம். நகர்ந்தால் தான், வளர்ந்தால் தான், முயன்றால் தான், மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதனே கிடையாது. அப்புறம் யாரு? முயற்சி செய்பவனே மனிதன். முயற்சி பண்ணி பாரு. கான்டாக்ட்ல ஒரு முறையாவது கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். பாருங்க, ஹார்ட் ஒர்க் பட் நாட் சக்சஸ் லைஃப். கழுதை என்னமோ வலிக்குது. அம்மாவா இல்லையா? சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியுமா? அது பிடிச்ச மாதிரி அது முடியாது. ஏன் சொல்லு? ஏன்னா இது கான்டாக்டிவேட்டே தெரியாது. கான்டாக்டிவேட்டே இது என்ன சொல்ல தெரியும். வாழ்நாள் மொத்தமும் வேலை செய்யும். ஆனா சக்சஸ் ஆக முடியுமா லைஃப்ல? அப்ப நீ கழுதையாட்டி இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப நீ எந்த மாதிரி இருக்கலாம்? சிங்கம் மாதிரி இருக்கணும். அது வேற மாதிரி. நிறைய பேர் காட்டில் கூட எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி இருக்குது. எது? சிங்கம் கான்டாக்ட்